வெல்கம் டு செம்பாவின் வீடு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 2019ஓட ஃபர்ஸ்ட் டே vlog தான் பார்க்க போறாங்க. 2019ல எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி vlog போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாளே 31st நைட்டு 10 o'clock இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஹால் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம், சிம்பிளாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் எழுதுறதுக்காக பையன் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். எல்லாமே வந்து வீட்டிலையே வந்து ரெடி பண்ணலாம், அதுக்கு நம்மள ஓனாக ரெடி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் நல்லா எல்லாமே எழுத்தெல்லாம் கட் பண்ணி அந்த ரெடி பண்ணி கிளிட்டர் அதில் வந்து கிளிட்டர் போட்டு டெக்கரேஷனுக்காக அந்த மாதிரி பண்ணோம். ஃபுல்லாக லெட்டர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. 2019 அப்படிங்கிறத கையில் வந்து அவன் ட்ராயிங் பண்ணிட்டான். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அதை வந்து டபுள் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதை போட்டு எல்லாமே அந்த சார்ட் பேப்பரில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பற்றி கடையில் போய் நாங்கள் விசாரித்தோம். ஒரு லெட்டரே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸே 8 rupees சொன்னாங்க. பெரிய சைஸ் வந்தீங்கன்னா 12 ரூபா அப்படி சொன்னாங்க. சரி, எதுக்கு நம்ம அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இதை செய்ய ஆரம்பித்தோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலில் வந்து இதை அப்படியே வந்து டபுள் ஸ்டிக்கர் போட்டு அப்படியே வந்து ஒட்டியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ட்ராயிங்லாம் பண்ணான் அதில் பையன். அப்புறம் அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்றேன், ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும். அடுத்து டெக்கரேட் பண்ணி முடித்த உடனே 11:45 ஆச்சு நைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு சொல்கிறது. கீழே வந்து மெழுகுவர்த்தி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம இதை வந்து நெருப்பு வச்சிட்டோம் அப்படின்னா, நெருப்பு வச்சு நம்ம தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நெருப்பில் இருக்கிற கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு மேலே அப்படியே பறக்க ஆரம்பிச்சிரும். சரி, நியூ இயர்க்காக இதை வந்து இப்போது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி மெழுகுவர்த்தி வச்சுட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே நாங்கள் பறக்க விட்டோம். ஏர் வந்து அதில் கேஸ் வந்து ஃபுல் ஆக உங்களுக்கு அப்படியே மேலே பறந்து போயிடும். கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் நல்லா பறந்து போகுது இது. இப்போ பாருங்கள், அதில் ஏர் அப்படியே வந்து இதாகிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். சாதாரண பேப்பர் தான் அது. விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். ஃபுல்லாக ஏர் ஃபார்ம் ஆனோன்னு நீங்கள் மேலே விடணும். கேஸ் வந்து அதில் உள்ள ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மேலே பறக்க விடணும். ஹஸ்பண்டும் பையனும் தான் பறக்க விடுறாங்க.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல ஏர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏரில் கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே. அது மட்டுக்கு போய்கிட்டே இருக்கு கீழே. அதுக்கப்புறம் இறங்காது உங்களுக்கு. அந்த இது மெழுகுவர்த்தி ஃபுல்லாக வந்து எரிஞ்சு அணைஞ்ச உடனே தான் அதில் இருக்கிற ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு கீழே விழுகும் அந்த பலூனு. அது வரைக்கும் நல்லா மேலே பறக்குது. நம்ம கண்ணுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி தெரிகிற அளவுக்கு பறந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். என் சின்ன பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. சேர்ந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம். 12 o'clock ஆன உடனே கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். இந்த வருஷம் வந்து நல்லபடியாக எல்லாருக்குமே நல்லபடியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு கேக் கட் பண்ணோம். எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடித்தோம். அது கேக்கு வந்து கேண்டில்லாம் ஆஃப் பண்ணுறப்ப வீடியோ எடுத்தோம். பட் அது வந்து சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சரின்னு அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். பசங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து காலையில் சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம். அடுத்து காலையில் எந்திரிச்ச உடனே வாழை மரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்காக வாழை மரத்தை காலையில் எழுந்தோடனே பார்த்துட்டு டீ வந்து எப்பயுமே நாங்கள் பிளாக் டீ தான் குடிப்போம். சரி பிளாக் டீ போட்டுட்டு காலை டிஃபன்லாம் செஞ்சதெல்லாம் என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல. மத்தியானத்துக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் மஞ்சூரியன் பண்ணேன். அதை பண்ணி எடுத்து வச்சுட்டு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்புனோம். ஆவூரில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருக்குது. அது ரொம்பவே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எல்லோரும் சேர்ந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பசங்க 2 பசங்களும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து 5 பேரும் நாங்கள் கிளம்பி போனோம். ரொம்ப ஜாலியாக வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேவே வந்து இந்த வருஷம் 2019 எங்களுக்கு ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்துச்சு. அவர் கார் ஓட்டுறவர ஹஸ்பண்டு. கோயில் வந்து இதுதான் கோயில், ஆவூர் ரோடு. மாத்தூர்லேருந்து ஒரு 6 to 7 kilometers தூரத்தில் வந்து ஆவூர் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது. நீங்கள் பக்கத்தில் புதுக்கோட்டை அந்த மாதிரி கீரனூர் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். நீங்கள் அங்கே துளசி பூ எல்லாம் விற்றுச்சு. எண்ணெய் பாக்கெட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கில் வந்து கொடுக்கறதில்ல. விளக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் நிறைய கோயிலில் அந்த மாதிரி வந்து கொடுக்கறதில்ல. பார்த்திங்கன்னா எண்ணெய் பேக்கெட் கொடுத்துட்றாங்க. மொத்தமாக வந்து விளக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சாமிக்கிட்ட ஏற்றி வச்சிட்றாங்க. அதில் நம்ம அந்த எண்ணெயை ஊற்றினோம்னா போதும். அது வந்து அந்த இது வழியாக போயிட்டு எண்ணெயில் வந்து விளக்கில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அந்த விளக்கு. பெரிய விளக்கை ஏற்றி நம்ம ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வழியாக வந்து உங்களுக்கு போயிடும். விளக்கு வந்து நல்லா எரியும். நிறைய விளக்குங்கள்லாம் வச்சு கோயிலெலாம் ரொம்ப இதாகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இப்போ கோயிலில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோயிலில் வந்து எல்லாம் நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்தோம். நாங்கள் கோயில் சாத்திரோம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் பார்த்திங்கன்னா அபிஷேகமே நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப மன நினைவாக இருந்துச்சு. அடுத்து இந்த கோயில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சாய்பாபா கோயிலுக்கு போனோம். எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பழனாங்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சாய்பாபாவோட கோயில் வந்து இருக்குது. ரொம்பவே சக்தி வாய்ந்த சாய்பாபான்னு சொல்லலாம். அவருக்கு வந்து லட்சார்ச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதையும் போய் நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக பார்த்தோம். உன்னோட என்னுடைய புது வருஷத்தோட முதல் நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு நல்லபடியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றத்துக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.